Taste the Daily. கடந்த அதிமுக ஆட்சியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அடிக்கல் நாட்டிய தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் கைவிடப்பட்டதற்கு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக கட்டுமானத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இக்கட்டிடம் முழுமையடையும் நிலையில் தீய சக்தி ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் கிடப்பில் விடப்பட்டுள்ளது. இதனால் போதிய வசதிகளின்றி இயங்கும் தற்காலிக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையே நாடும் சூழல் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் தங்களின் தேவைகளுக்கு பல்வேறு இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய நிலையும் தொடர்கதையாகிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் வட மாவட்டங்கள் பின்தங்கியிருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. 8,71,231 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதியதில் 93.8 விழுக்காடு என்ற அளவில் 8,17,261 பேர் தேர்ச்சி பெற்றனர். இந்த நிலையில் சென்னை மாவட்டம் புள்ளிப்பட்டியலில் 34ஆம் இடம் பிடித்தது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் சென்னை 23வது இடத்தையே பிடித்திருந்தது. மேலும் திமுக ஆட்சியில் தொடர்ந்து பெரும்பாலான வட மாவட்டங்களும் தேர்ச்சி விகிதத்தில் பின்தங்கியுள்ளது. இதற்கு ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக கொண்ட பள்ளிக் கல்வித்துறை மாணவர்கள் விகிதத்திற்கேற்ப ஆசிரியர்களை நியமிக்காததும் பள்ளிகளில் காலி பணியிடங்களுமே முக்கிய காரணம் என கல்வியாளர்கள் ஆவேசமாக விமர்சிக்கின்றனர்.